ஒரு காதல். சார், வாங்க சார். என்ன பந்தோபஸ்துக்காக வந்திருக்கீங்களா? ஆமா சார். ஃபங்க்ஷனுக்கு நிறைய பொலிட்டீஷியன்ஸ் மினிஸ்டர் வர்றதால பந்தோபஸ்து கொடுக்க சொல்லி ஐஜி ஆர்டர் சார். அதுக்காக அகாடமியில் இருக்கிற ட்ரெயினி போலீஸை யூஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். ஓஹோ, பரவாயில்ல. ட்ரைனிங் போலீஸ்னா என்ன? அவங்களும் நல்லா சின்சியரா தான் இருப்பாங்க. ஓகே, நீங்க உங்க டியூட்டியை பாருங்க. தேங்க்யூ. அப்பா, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என் கையில வளையல் போட்டு என் குழந்தைய வரவேற்கும் போது இந்த போலீஸ் துப்பாக்கி லத்தி எல்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்கல்லப்பா. சொன்னா நீங்க கேட்கவே மாட்டீங்களா? ஏன்பா நீங்க இப்படி உங்க இஷ்டத்துக்கு பண்றீங்க? எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிற சூழல்ல என் குழந்தை வளரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அம்மாடி, நான் எங்கம்மா அப்படி சொன்னேன்? உன் குழந்தை பிறந்து வளரும் போது நீ உன் இஷ்டத்துக்கு வளர்த்துக்கோமா, அதுல நான் தலையிட மாட்டேன். ஆனா இப்போ இது வளகாப்பு தானம்மா. என் கட்சிக்காரங்க மந்திரிங்கன்னு ஏகப்பட்ட பேரை கூப்பிட்டுருக்கேன். கிராண்டா நடத்தினா தானம்மா நம்ம குடும்பத்துக்கு பெருமையா இருக்கும். இது மினிஸ்டர் விட்டு வளகாப்புமா, அத சாதாரணமாலாம் நடத்த முடியாது. அதான் ஒருத்தரையும் விடாம நான் எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்கேன். அதனாலதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பந்தோபஸ்துக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க. இத போய் எப்படிமா அவாய்ட் பண்ண முடியும்? அதனால அவங்க பாட்டுல பாதுகாப்பு கொடுத்துட்டு போட்டோம், நாம நம்ம ஃபங்க்ஷன் நடத்துவோம். இதுக்கு எதுக்குமா கோவப்படுற? நான் என்ன சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்கல்ல. எப்படியோ போங்க. அம்மா ஐஸ்வர்யா, நான் சொல்றத கேளுமா. ஐஸ்வர்யா, சார், நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. என் பொண்ணு அவ அப்படிதான் சட்டுன்னு கோவப்படுவா. அவளை கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன். அவ ஆரம்பத்திலேயே சொன்னா, நான் தான் கொஞ்சம் கேட்காம மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டேன். அதனால நீங்களும் வந்துட்டீங்க. பரவாயில்ல, நீங்க எதையும் மனசுல வச்சுக்காம உங்க டியூட்டியை கவனிங்க. நான் போய் என் பொண்ணை சமாதானப்படுத்திக்கிறேன். ப்ளீஸ் கோ ஹெட். அம்மாடி, என்ன ஒரு திமிரு அந்த பொண்ணுக்கு. ஒரு கர்ப்பிணி பொண்ணா இருந்துகிட்டு எப்படி கோவப்படுறா, எப்படி அவமானப்படுத்திட்டு போறா பாத்தியா? மினிஸ்டர் பொண்ணு இல்லையா, அதான் அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம இஷ்டத்துக்கு பேசிட்டு போகுது. இங்க பாருங்க, யார் என்ன பேசினாலும் அதெல்லாம் நாம காதுல வாங்கக்கூடாது, புரிஞ்சுதா? சாரி சார், நாங்க எங்களுக்குள்ளதான் பேசிக்கிறோன்னு. போலீஸ் வேலைக்கு வந்துட்டா இது எல்லாம் சந்திச்சுதான் ஆகணும். இது எல்லாம் நம்ம பெருசுப்படுத்த கூடாது. நமக்கு நம்ம கடமை தான் முக்கியம். வாங்க நம்ம டியூட்டியை பார்க்கலாம். என்ன இது, உள்ள போன மகாராசி திரும்ப வந்து நிக்குது? ஒருவேளை நம்மளை அடிச்சு வெளியே துரத்த போறாங்களா? சார், இது என்னோட வளைகாப்பு இன்விடேஷன். நீங்க எல்லாரும் என்னோட வளைகாப்புல கலந்துக்கணும். என்னங்க சார்? மேடம், இப்பதான் நாங்க வந்தது பிடிக்கலன்னு சொல்லி உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு போனீங்க. இப்ப நீங்களே வந்து இன்விடேஷன் கொடுக்குறீங்க. எனக்கு புரியல மேடம். சாரி சார், ஐ ரெஸ்பெக்ட் போலீஸ். எனக்கு உங்க மேல கோபம் இல்ல. நான் கோவப்பட்டது எங்க அப்பா கிட்டதான். நான் என் வளைகாப்ப ரொம்ப அமைதியா அழகா கொண்டாடணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதை நல்ல சூழல்ல வளர்த்தா போதும்னு நினைக்காம, குழந்தை வயித்துல இருக்கும் போதே அதை நல்ல சூழல்ல வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதை புரிஞ்சுக்காம எங்க அப்பா இப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாரு. நான் அந்த கோவத்துலதான் அவரை சத்தம் போட்டேன், அவ்வளோதான். நீங்க யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். நீங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டு என்னையும் என் குழந்தையும் ஆசீர்வாதம் பண்ணணும்.
கண்டிப்பா எங்க ஆசீர்வாதம் இருக்குங்க. பட் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்றும் தப்பாலாம் நினைக்கல. விஐபிக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. அதனால தான் சார் சொல்றேன், இன்னும் 5 மினிட்ஸ்ல உங்க எல்லாருக்கும் புது ட்ரெஸ் வரும். நீங்க எல்லாரும் அதை போட்டுக்கிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸா இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும். அதனால நீங்களும் உங்க கடமையை செஞ்ச மாதிரி இருக்கும், நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இது என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட். சீக்கிரமா வந்துருங்க.